Hello, my dear students. Welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா AL3391 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸ் லெக்சர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ நேச்சர் ஆஃப் என்விரான்மெண்ட் எப்படியெல்லாம் என்விரான்மெண்ட் இருக்கும், என்விரான்மெண்ட் மீன் நம்ம சூழ்நிலை என்ன விதத்தில் வந்து நம்ம சுச்சுவேஷனில் இருக்கும் அப்படின்றது தான். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டாஸ்க் என்விரான்மெண்ட்னா என்ன இருக்கும், ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அந்த ப்ராப்ளமை நான் கண்டுபிடிக்கணும். யாரை யூஸ் பண்ணி, ரேஷனல் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி அந்த என்விரான்மெண்ட்ல இருக்க ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான சொல்யூஷனை நம்ம கொடுக்கறது. இந்த ஏஜென்ட் வித் பீஸ் டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு வந்து 2 மார்க்ஸ்ல 3 மார்க்ஸ் 4 மார்க்னு ஸ்ப்ளிட் பண்ணி கேட்கக்கூடியது. பீஸ் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா 4 விஷயம். ஓகேவா? என்ன அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ், என்விரான்மெண்ட், ஆக்சுவேட்டா, சென்சார்ஸ். ஓகேவா? அதுதான் இந்த எக்ஸ்பிளனேஷன் பீஸ்க்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இந்த மாதிரி ஏஜென்ட் டைப், அது கூட பெர்ஃபார்மன்ஸ் என்ன, என்விரான்மெண்ட் என்ன, ஆக்சுவேட்டர்ஸ் என்ன, சென்சார்ஸ் என்ன. இப்போ ஒரு டாக்ஸி ஏஜென்ட் இருக்காங்க. டாக்ஸி ஏஜென்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா அதுல பெர்ஃபார்மன்ஸ் அவங்க என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, ஸ்பீடா ஓட்டலாம், சேஃபா ஓட்டலாம், ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஓட்டலாம், நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி ஓட்டலாம். இதெல்லாம் பர்ஃபார்மன்ஸ். என்விரான்மெண்ட் அது எந்த இடத்துல அந்த டாக்ஸி ஓடும் அப்படின்னா ரோட்ல ஓடும், ரூட்ல, டிராஃபிக்ல, கிளைண்ட் இவங்கெல்லாம் இருப்பாங்க அந்த என்விரான்மெண்ட்ல. அடுத்து ஆக்சுவேட்டர்ஸ், யாரெல்லாம் ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அந்த கார்ல என்ன பெர்ஃபார்ம் பண்ண முடியும், பிரேக் பெர்ஃபார்ம் பண்ண முடியும், ஸ்டியரிங், ஆர்என், சிக்னல் இதெல்லாம் பண்ண முடியும். சென்சார்ஸ் எங்கெல்லாம் போய் அப்சர்வ் பண்ணும், ஒரு விஷயத்தை சென்ஸ் பண்ணும் அப்படின்னா ஜிபிஎஸ் மேப் யூஸ் பண்ணி இன்ஜின் சென்ஸ் பண்ணும் எந்த ஸ்பீட்ல இருக்கணும். நெக்ஸ்ட் கேமரா வந்து அதாவது சென்ஸ் பண்ணும் பின்னாடி முன்னாடி வந்து ஏதாவது போகுதா அப்படி. நெக்ஸ்ட் ஸ்பீடு வந்து ஸ்பீடோமீட்டர் இருக்கும், அந்த ஸ்பீடோமீட்டர் பெர்ஃபார்ம் பண்ணும். அடுத்து சோலார். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சென்சார்ஸ்னு யூஸ் பண்ணுவோம். அதுவே இப்போ இன்டராக்டிவ் டியூட்டர்னா யார் அப்படின்னா இப்போ நான் சொல்லி கொடுக்குறவங்க. ஓகேவா? டீச்சர்ஸ் தான் டியூட்டர்ஸ். அப்போ பெர்ஃபார்மன்ஸ் யார்கிட்ட இருக்கும், எப்படி வந்து லாஸ்ட்டாக பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கோர். நான் நல்லா சொல்லி கொடுத்துருந்தா நீங்கள் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுப்பீங்க. அந்த ஸ்டூடெண்ட் ஸ்கோரில் தான் என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து தெரியும். என்னென்ன என்விரான்மெண்ட் இருக்கும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோடைய லிஸ்ட், டெஸ்டிங் ப்ராசஸ் இருக்கும். ஓகேவா? ஆக்டிவேட்டர்ஸ் அதை எந்த பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஆக்ஷன் என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஆஃப் எக்ஸசைஸ், அதில் இருக்க கரெக்ஷன்ஸ். சென்சார்ஸ் யாரெல்லாம் சென்ஸ் பண்ணுவாங்கன்னா கீபோர்டு, என்ட்ரி. இந்த மாதிரி இருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பீஸ் டிஸ்கிரிப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் இதிலே பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டாஸ்க் என்விரான்மெண்ட். எப்படிலாம் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்னா நம்ம கிட்ட மொத்தம் பார்த்தோம்னா ஒரு அதாவது 8 டைப் இருக்கு. எப்படின்னா ஃபுல்லி வெர்சஸ் பார்ஷியலி அப்சர்வ். ஃபுல்லி அப்படின்னா முழுசா அந்த என்விரான்மெண்ட்டை பற்றி முழுக்க தெரிஞ்சுக்கிறது. பார்ஷியலி அப்படின்னா அரையும் குறையுமா தெரிஞ்சுட்டு அதுக்கு ஏத்தாப்புல பெர்ஃபார்ம் பண்ணுறது. அடுத்து காம்படிட்டிவ் வெர்சஸ் கோஆப்ரேட்டிவ் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியா கரெக்டாக நீயா நானா அப்படின்ற மாதிரி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது என்விரான்மெண்ட்டு. வெர்சஸ் வந்து ஒத்துமையாக நம்ம சேர்ந்து செய்வோம் அப்படின்னு சொல்லி 2 என்விரான்மெண்ட் சேர்ந்து ஒரு டாஸ்க்காக பெர்ஃபார்ம் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒன் டிட்டர்மினிஸ்டிக் வெர்சஸ் ஸ்டொகாஸ்டிக்னா ஃபிஸ்ட் வெர்சஸ் ரேண்டம் ஒன் அப்படின்னு சொல்லுவோம். டிட்டர்மினிஸ்டிக்னா இதை மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ்டாக கொடுத்துறது. அதுவே ஸ்டொகாஸ்டிக் அப்படின்னா நம்ம ஒரு 1000 திங்ஸ் இருக்கு அப்படின்னா அதில் ஏதோ ஒரு 10 நான் எடுத்துக்கிறது. பட் டிட்டர்மினிஸ்டிக்ல இந்த 10 தான் நீ பெர்ஃபார்ம் பண்ணணும்னு கொடுப்பாங்க. ஸ்டொகாஸ்டிக்ல நீ ஏதோ ஒரு 10 எடுத்துக்கொண்டு ரேண்டம் ஒன்று சூஸ் பண்ணுறது. ஓகேவா? அடுத்து எபிசோடிக் வெர்சஸ் சீக்வென்ஷனல். எபிசோடிக் அப்படின்னா எபிசோட் டஸ் நாட் அஃபெக்ட் ஃபியூச்சர். அதாவது என்ன பண்ணாது எபிசோடிக் வந்து அப்படின்னா குறிப்பிட்ட இது மட்டும் தான் நடக்கும். ஓகேவா? கரெக்டாக இப்போ ஒன்று முடியுது அப்படின்னா அடுத்து போகும். அது ஃபியூச்சரை அஃபெக்ட் பண்ணாது, கரெக்டாக போகும், எதையுமே வந்து அஃபெக்ட் பண்ணாமல். சீக்வென்ஸ்னால அடுத்தடுத்து ஆர்டர் வைஸ்ல போயிட்டே இருக்கிறது. அடுத்து ஸ்டாட்டிக் வெர்சஸ் டைனாமிக். ஸ்டாட்டிக்னா நிலையா நான் இதை தான் செய்ய போறேன் அப்படின்னு அந்த ஸ்டேட்டை மட்டும் பெர்ஃபார்ம் பண்றது. டைனாமிக்னா ஒரு டைலமோட் சுச்சுவேஷன்ல இருக்கிறது, இதை தான் செய்யறேனே தெரியாம மாத்தி மாத்தி யூஸ் பண்ற என்விரான்மெண்ட். ஓகேவா? அடுத்து டிஸ்கிரீட் வெர்சஸ் கண்டினியூஸ் என்விரான்மெண்ட். டிஸ்கிரீட் அப்படின்றப்ப ஃபிக்ஸ் பண்ணிரும் கோல், இதுதான் என் கோல், இதுதான் என்னோட அவுட்புட், இப்படிதான் நான் பெர்ஃபார்ம் பண்ண போறேன். ஓகேவா? அந்த மாதிரி நான் வந்து ஒரு இயர்லியரா முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடுறது. கண்டினியூஸ் அப்படின்னா நான் வந்து ஒரு சொல்யூஷன் எனக்கு எதுனே தெரியாம நான் வந்து அவுட்புட்டை ஃபைன் பண்றதுக்கு நான் பாட்டு போய்கிட்டு செயல்பட்டுட்டே இருக்கிறது. டிஸ்கிரீட்னா இதுதான் கோல்னு நான் முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணி பண்றது. அவுட்புட் வந்து கண்டினியூஸ் வந்து நான் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கப்ப இடையில இப்படி என் அவுட்புட் இருக்கலாம்னு நான் ஐடென்டிஃபை பண்ணி இந்த மாதிரி நம்ம அவுட்புட் கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு நானா யோசிச்சு ஒன்று செஞ்சுக்கிறது. அடுத்து சிங்கிள் வெர்சஸ் மல்டிபிள் ஏஜென்ட். தெரியும், ஒரு ஏஜென்ட் பெர்ஃபார்ம் பண்றது, நிறைய ஏஜென்ட் பெர்ஃபார்ம் பண்றோம். நோன் வெர்சஸ் அன்னோன் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஏஜென்ட் தெரியாத ஏஜென்ட் பெர்ஃபார்ம் பண்றது. ஓகேவா? இதுதான் டாஸ்க் என்விரான்மெண்ட்ல இருக்க சில டைப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்விரான்மெண்ட்டோடைய கிளாஸஸ் யாரு, என்விரான்மெண்ட்டோடைய ஜென்ரேட்டர்ஸ் யாரு. என்விரான்மெண்ட்டோடைய
இப்போ ஒரு டாஸ்க் என்விரான்மெண்ட் இருக்கு அப்படின்னா அது வந்து என்ன மாதிரியான ப்ராப்ளம் எனக்கு இருக்கு, அந்த டாஸ்க் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு நான் டிஃபைன் பண்றது தான் இந்த என்விரான்மெண்ட் கிளாஸ். ஓகேவா? எக்ஸாம்பிள் கேம் பிளேயிங் என்விரான்மெண்ட் அப்படின்னா எந்த மாதிரியான கேம்ஸ் எதை வந்து கொடுக்க போகுது அப்படின்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. அதுவே என்விரான்மெண்ட் ஜென்ரேட்டர் அப்படின்னா என்னன்னா ஒரு ட்ரைனிங் டேட்டாவை கொடுக்கறது. ஓகே, ஆல்ரெடி ஒரு என்விரான்மெண்ட் இருக்கு, அதை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா சம் ட்ரைனிங் டேட்டா யூஸ் பண்ணி அந்த என்விரான்மெண்ட்டை நான் உருவாக்கி வச்சிருக்கேன். அதுல போய் நீங்க வந்து டாஸ்கா பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு பேரு என்விரான்மெண்ட் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஜஸ்ட் 2 மார்க்ஸ்ல நீங்க ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்க கொஸ்டின்ஸ், அவ்வளவுதான். ஓகேங்களா? இதுதான் நம்ம கான்செப்ட் ஆஃப் ரேஷனாலிட்டி அண்ட் நேச்சர் ஆஃப் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ரொம்பவே சிம்பிள் டாபிக்ஸ்லாம் தான் இருக்கு. கான்செப்ட் உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க ஈஸியா எழுதலாம். மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.